நாம் பார்க்க போகிற க்ஷேத்திரம் திருக்கூடலூர் என்று அழைக்கக்கூடிய ஆடுதுறை. ஆடுதுறைன்னு சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிடும். திருக்கூடலூர் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ புரியுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருக்கூடலூர் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த திவ்ய தேசம் வந்து மிக அழகாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் ஸ்தலம். இது மேலனபுரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்திற்கு இன்னொரு பேர். நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதமான பேர்கள் அழைக்கப்படுறது. என்னால் பெருமாள் ஒன்று தான், ஸ்தலம் ஒன்று தான். அவாவா இப்போ மாமானு கூப்பிட்றா, சித்தப்பானு கூப்பிட்றா, ஒரே ஆள் இல்லையா? அந்த மாதிரி க்ஷேத்திரங்கள். சங்கமாபுரி அப்படின்னு ஒரு காலத்தில் இந்த இடத்துல கூட தமிழ் சங்கம் இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. நம்முடைய மற்ற புஸ்தகங்கள் இதை எடுத்துரைக்கின்றன. ஆடுதுறை என்று இப்போ அழைக்கக்கூடிய திருத்தலம் இது. வெகு அருகாமையில் இருக்கக்கூடியது ஐயம்பேட்டைக்கு. பெருமாளுடைய பேர் ஜகத் ரக்ஷகன். அதை தான் இப்போ பார்த்தோம், தியான ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஜகத் ரக்ஷகன் அப்படின்னு பெருமாளுடைய திருநாமம். உய்ய வந்தார் அப்படின்னா ஜகத்தை ரட்சிக்கிறதுக்கு வந்தவன். அதைத்தான் தமிழை உய்ய வந்தார் அப்படின்னு அழகா சொல்றோம். கிழக்கு நின்ற கோலம் பெருமாளுக்கு. கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலமாக அமைந்திருக்கார் இந்த பெருமாள். வையம் காத்த பெருமாள். நம்ம 2-3 பெருமாளை பார்த்தோம். பிரயோக சக்கரமாக அமைந்திருக்கிறது. இன்னொரு விசேஷம் இந்த பெருமாளுக்கு என்னன்னா, கரத்தில் அதாவது கையில் செங்கோல் வச்சுருக்காராம் இந்த பெருமாள். தாயாருக்கு பேர் பத்மாசன வல்லித்தாயார்னு பேர். புஷ்பக வல்லித்தாயார், புஷ்பவல்லித்தாயார், பத்மாசனி என்ற திருநாமங்கள். இந்த க்ஷேத்திரத்திற்கு பேர் சங்கம க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். வட திருக்கூடலூர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருக்கூடலூர் அப்படின்னுச்சு. இது வந்து வட திருக்கூடலூர். தென் திருக்கூடலூர்னு ஒன்று இருக்கு, அது மதுரை. இது இந்த க்ஷேத்திரத்துக்கு வட திருக்கூடலூர்னு பேர். விமானம் சுத்த சத்வ விமானம். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். காவேரி படித்துறை இருக்கு. இது யாருக்கு பிரத்யக்ஷம்னா அம்பரீஷ மகரிஷிக்கும், அம்பரீஷனுக்கும், நந்தக முனிவர் அப்படின்றவருக்கும், பிரம்மாவுக்கும் பிரத்யக்ஷமானது. பிரம்மா எல்லா இடத்துலையும் வந்துடுவார் போட்டிருக்கு. பெருமாள் கூடவே எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கெங்கெல்லாம் வந்து பெருமாளை பார்த்துட்டே இருப்பார் போட்டிருக்கு. நாம தான் நினச்சோம், நாம தான் ஒரு இடத்துலையும் திவ்யக்ஷேத்திரமாக போய் பெருமாளுடைய கிருப்பையை வாங்கணும்னு போய் பார்த்துட்டே இருக்கும், செவிச்சுட்டே இருக்கும். ஆனால் பிரம்மாக்கே அந்த எண்ணம் இருக்க போல் இருக்கு. எங்கே வந்தாலும் நம்ம போய் சேவிக்கணும், முதல்ல நாம் போய் பெருமாளை சேவிக்கணும், அவருடைய ஆசி நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கூடவே வர. இந்த சில மந்திரிகள் கூடவே வருவா இல்லையா, முதன் மந்திரி கூடவே எங்கே போனாலும். அந்த மாதிரி வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஆகமம் வந்து வைகானச ஆகமம். இது திருவங்கையாழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணிருக்கார். மளவான மாமுனிகள் மங்களாசாசனம் பண்ண க்ஷேத்திரம் இது. விருட்சம் பலாமரம். இதில் நிறைய பெருமாள் இருக்காங்க. அதாவது சக்கரத்தாழ்வார் இருக்கார், நரசிம்மமூர்த்தி இருக்கார், வரதராஜ பெருமாள், ஆண்டாள். வெளியில் வந்தோம்னா வெளியில் கருடாழ்வார், அந்த பக்கம் ஆழ்வார்கள். மற்ற இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா அம்பரீஷ மகரிஷி, அம்பரீஷன், ராணி மங்கம்மாள். விசேஷம் சொல்கிறேன் என்னன்னு, அவருடைய அமைச்சர்கள் கூட நந்தக மகரிஷி இவாள்லாம் இருக்கா. இன்னும் ஒரு பெரிய விசேஷம் இந்த மரத்தில் என்னன்னா, எப்பயுமே பெருமாளுடைய சந்நிதியை நம்ம சேவிச்சுட்டு வரச்சே கருவறைக்கு பின்னாடி இடப்புறம் இருக்கு இல்லையா, அதான் ஆண்டாள் சந்நிதி கிட்டத்தட்ட நம்ம சேவிச்சுன்னு வரச்சு. அந்த இடத்துல இயற்கையாக பலாமரம் இருக்கா. ஸ்தலவிருஷம் பலாமரம்னு பார்த்தோம். இதில் என்னன்னா, அந்த பலாமரத்தில் சங்கு வடிவமாக இருக்குமா இந்த பலாமரம். தானே தோன்றியது. அங்கே இப்பையும் நம்ம பார்க்கலாம் அந்த சங்கு வடிவமான பலாமரம். இந்த சில நாம் பார்த்துருக்கோம், அந்த புளிய மரம் பார்த்துருக்கோம் நம்மாழ்வாருடைய இதில். அந்த புளிய மரத்தில் இப்பையும் கிள்ளினம்னா ரத்தம் வரும். அந்த மாதிரியானதொரு இயற்கையாகவே பெருமாள் இதெல்லாம் நமக்கு அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விசேஷமான அமைந்த திருத்தலம். பௌர்ணமியில் 108 தாமரை மலர்களோட ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணினா அவ்வளவு விசேஷமாக இந்த க்ஷேத்திரம். இதில் முக்கியமான விசேஷம் என்னன்னா, இது கேது ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. அது கேது ஸ்தலம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம், எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது. இது கதையை பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் திவ்ய தேசத்தினுடைய அந்த கதைகள்னு சொல்கிறா இல்லையா, அந்த கதைகளை பார்த்துட்டு போவோம். நந்தக மகரிஷின்னு பார்த்தோம். இந்த நந்தக மகரிஷிக்கு ஒரு பெண் இருந்தா, உஷை அப்படின்னு பேர். நம்ம
ஓகே. உஷைன்னு ஒரு பெண் இருந்தா, இவர் மகரிஷி வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். எங்கே இருக்காருன்னா காட்டில் இருக்கார். இந்த உஷை வளர்ந்து வந்துட்டே இருக்கா, கொஞ்சம் பெரிய பொண்ணாரா. அந்த சமயத்தில் பார்த்து விஸ்வஜித்னு ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு வரான். வேட்டையாட வந்த மகாராஜா வேட்டையாடி போக வேண்டியதுதானே அவனுடைய வேலை. இந்த இடத்துல வந்தால் தாகத்துக்காக இங்கே வரான், இந்த குடிலுக்கு வரான். ரொம்ப தாகம் எடுத்துன்னு வருது அப்படின்னு தன்னுடைய தளபதிகளை விட்டு இங்கே தீர்த்தம் இருக்கான்னு பார்த்துனுவானா. இல்லை, இங்கே மகரிஷியே இருக்கார், அவருடைய ஆசிரமம் இருக்குது, அந்த ஆசிரமத்தில் தடாகம் இருக்குது, நம்ம அங்கே போனால் எவ்வளோ வேணாலும் தீர்த்தம் சாப்பிட்லாம்னு தளபதிகள் சொல்கிறான். இந்த ஆசிரமத்தை நோக்கி வரான் இந்த விஸ்வஜித்துன்னு ஆசிரமத்துக்கு வரான். இந்த தடாகத்தில் பார்க்குறான். அவள்கிட்ட அந்த மகரிஷிக்கிட்ட தீர்த்தம் வாங்கி சாப்பிட்றான். தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டா அந்த தீர்த்தத்தை கொடுப்பவள் மகரிஷியினுடைய பெண்ணான உஷை அப்படிங்கிறவள். அங்கேயே பார்க்குறான். சந்திர மகாராஜா மாதிரி அவனுக்கு ஒரு காதல் வயப்படுகிறான். இவளை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வர்றது அவனுக்கு. மகாராஜா இந்த மகரிஷி பார்க்குறார், நந்தக மகரிஷி. 2 பேரும் பார்த்தால் 2 பேருக்குமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதை நம்மகிட்ட பெருமையாக சொல்கிறார் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறார், இவர் மகாராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த மகாராஜாவுக்கு எப்பயுமே நம்ம பார்க்கலாம், இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்திலேயே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பான்னா, இதெல்லாம் நடக்கிறது எங்கே நடக்கும்னு அந்த சேர சோழ பாண்டியர்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம். இது சோழர்களுக்கு 2-3 மனைவிகள் இருப்பா, சேரர்களுக்கு 2-3 மனைவிகள் இருப்பா. என்ன ரீசன் அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் நாடுகள் இருக்கக்கூடிய அரசர்களுடைய குமாரத்திகளோ அல்லது தங்கை அக்கா அந்த மாதிரி இருக்கவாளோ அவளுக்கும் நாட்டில் ஒற்றுமை வளரணும் அப்படின்னு நாட்டை விஸ்தரிக்கணும்னு நினைக்கிற போது அவளுக்கு மனமுடிப்பது என்பது இயல்பு. அதே மாதிரி இந்த மற்ற பக்கத்து அரசர்கள் இருக்கால, விஸ்வஜித் அரசனுடைய மற்ற பக்கத்து அரசர்கள் இவாளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. இவனும் இவள் மேலே ரொம்ப அதி தீவிரமாக இருக்கான். இந்த உஷை மேலே அவ்வளவு அழகாக உஷையை வச்சுன்னு இருக்கான். இவாளுக்கு பக்கத்து மகாராஜாக்களுக்கெல்லாம் கோபம் வருது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் அங்கே போகிறது இங்கே போகிறது. சில சந்தர்ப்பங்களில் அடுத்த நாட்டினுடைய மேலே படையெடுக்க போச்சு எல்லாம் என்ன பண்ணுறான், தெரியாத வந்து இவனுடைய நண்பனாக வந்து இவனுடைய மனதில் கெட்ட எண்ணங்களை விளைக்கிறான். என்ன கெட்ட எண்ணம்? இவனுக்கு மேலே கெட்ட எண்ணம் இல்லை, உஷை மேலே கெட்ட எண்ணத்தை விளைவிக்கிறான். உஷை மேலே கெட்ட எண்ணம் வந்த உடனே இந்த ராஜாக்கு கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க மாதிரி முதல்ல இவன் நம்பலை. ஆனால் காலம் போக போக வேற வழியே இல்லை, நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வர்றபோது தானும் சந்தேகப்படுகிறான். ஆனால் இவள் எவ்வளோ எடுத்து சொல்கிறா, நான் அப்படி இல்லை அப்படின்னு கேட்குற நிலைமையில ராஜா இல்லை, மகாராஜா இல்லை. அதனால் என்ன பண்ணுறான்னா அவளை துறந்து விடுகிறான். நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறான். அவளை அனுப்பி விடுகிறான். இவள் எங்கே போவோம்? அந்த சந்தர்ப்பத்தில் பெருமாளை வேண்டுறதுக்காக வரா. இந்த ஸ்தலத்துக்கு வரா. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஆடுதுறையில், அதாவது திருக்கூடலூர் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்துக்கு வரா. அங்கே வந்த உடனே ஒருத்தர் முனிவர் வழிகாட்டுறார். அங்கே இருக்கக்கூடியவர் இந்த பெருமாளை வேண்டுறார். இதற்கு நடுவில் அவனுக்கு என்ன இருந்தது தெரிஞ்சினானோ, அதாவது அடுத்த வாழை குத்தம் சொன்னாலும் தனக்கு அந்த பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறது ராஜாக்கு இருக்குது. அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடுத்துன்னு கதை சொல்கிறான். அவனுக்கு ஒரு ரோகம் வந்துடுத்து. இந்த ரோகம் தீரணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ரோகம் தீர்றதுக்கு மந்திரிமாரெல்லாம் கூப்பிடுறா. அங்கே இருக்கிற அறிவாளிகளெல்லாம் கூப்பிட்டு ஒன்று ஒவ்வொருத்தரையும் கேட்குறா. யாரும் எதை சொல்லியும் ரோகம் தீர மாட்டேங்கிறது. கடைசியில் அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வர. அவர் சொல்கிறார், இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கூடலூர் பெருமாளை போய் சேவிச்சின்னா, அங்கே போய் தவம் பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல உனக்கு வந்து நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு தெரியாது உஷையும் அங்கே தான் வந்திருக்கா அப்படின்னுட்டு. இவன் தன்னுடைய இந்த உடல் இருக்கக்கூடிய வியாதியானது விலக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நேரம் இந்த இடத்துக்கு வரான், இந்த க்ஷேத்திரத்திற்கு வரான். இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்தவன் பெருமாளை சேவிக்கிறான், அங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் இந்த காலம் மாதிரி அந்த காலம் இல்லை, பெரிய க்ஷேத்திரம் இல்லையா அது, இப்போதான் சுருங்கி அதாவது எப்படிப்பட்ட க்ஷேத்திரம் அப்படின்னா, அம்பரீஷன்னு ஒரு மகாராஜா இருந்தானா.
இந்த அம்பரீஷன் மகாராஜா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அம்பரீஷன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது, ஒரு நாள் துர்வாசர்னு ஒரு முனிவர் வரார், அவனுடைய சபைக்கு வரார். முனிவர்களை சாதாரணமாக வரவேற்கிறது அப்படிங்கிறது ராஜா அவனுடைய கடமை. இவன் சாதாரண முனிவர் என்று அவரை சாதாரணமாக வரவேற்கிறான் மற்ற மந்திரிகள் கொடுத்து. அம்பரீஷன் முனிவருக்கு துர்வாசருக்கு என்னன்னா, ஒரு பெரிய ராஜா, அவனை விட உயர்ந்தவன் நான் அப்படின்னு சாதாரணமாக கோபம் கொள்ளக்கூடியவர் துர்வாசர். அதுவும் அவருடைய வித்தை தெரியாமல் சாதாரண முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு அந்த ஒரு மரியாதைத்தானே எனக்கு கொடுக்கிறான் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துருத்து. உடனே பிடி சாபம் அப்படின்னு துர்வாசர் அம்பரீஷனை சபிச்சுடுறார். சபிச்ச உடனே அவன் ஐயா சாமின்னு காலில் விழறான். அடியே நான் என்ன பாபம் பண்ணினேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணினேன் எனக்கு அப்படின்னு. இல்லை, உனக்கு உன்னுடைய அவர் பார்க்கிறார் தன்னுடைய பூர்வ கர்மா, அவன் சில காலங்கள் அனுபவிக்க வேண்டும், சில வியாதிகளை அனுபவிக்க வேண்டும்னு இருக்கு. அதனால என்ன பண்றார், நீ இதை அனுபவித்து வா, சில காலம் கழித்து பக்கத்தில் இருக்க திருக்கூடலூர் அப்படின்னு ஒரு திவ்யதேசம் க்ஷேத்திரம் இருக்கு, அது தர்பாரண்ய க்ஷேத்திரம். அந்த தர்பாரண்ய க்ஷேத்திரத்திற்கு நீ போனேன்னா அந்த இடத்துல நீ தவம் பண்ணினா உனக்கு விமோசனம் கிடைக்கும்னு சொல்கிறார். அந்த இடத்துலேருந்து தர்பாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வரான், பெருமாளை குறித்து தவம் பண்ணுறான். தவம் பண்ணினவனே உனக்கு எல்லா விதமான சங்கடங்களும் தீர்ந்தவன். இவன் பெரிய ராஜா இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான், பெரிய கோயிலுக்கு மதில் சுவர் கட்டி கொடுக்குறான். மதில் சுவர் கட்டினதோடு இல்லை, தன்னுடைய பேரை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரதம் பண்ணுறான், பெருமாளுக்கு தேர் பண்ணுறான். அந்த ரதத்தில் பெருமாளை எழ பண்ணி ரதம் மாட வீதிகளை வலம் வரணும், அதை பார்த்து கைகூப்பி பெருமாளை சேவிக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பெரிய தேராக பண்ணுறான். பெரிய தேர், பெரிய மதில் எல்லாம் பெருசாக பண்ணிட்டு இப்படியே காலங்கள் ஓடினதிலே கொஞ்ச காலங்களாகி இந்த மதில்கள் சுவர்கள்லாம் அழிஞ்சு போயிடுறது. அதனால தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சங்கம தீர்த்தம் அப்படின்னு எல்லோரும் இந்த தீர்த்தத்தில் நீராடி சங்கமித்தோமேயானால் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், மனத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் சரியாகும் அப்படிங்கிறதுனுடைய க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம். இந்த விசேஷத்தான் சுத்த சத்த விமானம். எந்த ஒரு நமக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கிளேசத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விமானம். அந்த விமானத்தை சேவிச்சுன்னு பெருமாளை சேவிச்சுன்னு எல்லா விதமான பாகங்களும் போகும் அப்படிங்கிறதுனால பெரிய கோவில், பெரிய மதில் சுவர்கள், பெரிய தேர், பெரிய விமானம் இப்படிப்பட்டதெல்லாம் இருந்த இடத்துல கொஞ்ச காலத்தில் என்ன ஆகுதுன்னா, நாட்கள் செல்ல 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 மக்கள் மாறிண்டே வர காவேரி பக்கத்தில் பெருக்கெடுத்து ஓடுறது, வெள்ளம் ஆறுது, பெருக்கெடுத்து ஓடுறது. இந்த பெருக்கெடுத்து ஓடின வெள்ளத்தில் என்ன ஆகுது, அந்த கோவில் கொஞ்சம் சிதிலம் அடைகிறது, கோவில் அழிந்து போயிடுறது. சிதிலம் அடைகிறதோட மட்டுமில்லை, கோவிலுடைய மற்ற விதமான பிராகாரங்களாகட்டும், மதில் சுவர்களாகட்டும், பெருமாளுடைய விக்கிரகங்களாகட்டும் எல்லாமே அழிக்கப்படுகின்றன. ஆறோடு ஆறாக அடித்து செல்லப்படுகிறது. அடித்து செல்லப்பட்டவன் என்ன ஆகும், பெருமாள் இருக்கிற இடம் தெரியல. இப்பயும் அந்த இடத்துல, அதாவது பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா, பெருமாள் கொஞ்சம் தூரம் இந்த பெருமாள் அடிச்சுண்டு போறதுல கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கக்கூடிய பரத்தவர்னு சொல்றவரே செம்படவர்கள், இவா வலை விரிச்சாளா, வலை போட்டு மீன் பிடிப்பா. அந்த சமயத்தில் அந்த வலைகளில் பெருமாளுடைய விக்கிரகங்கள்லாம் கிடைச்சதா. இந்த பெருமாளுடைய விக்கிரகங்கள் எடுத்துன்னு போய் யார் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல அப்போ ராணி மங்கம்மாள் அப்படின்ற அரசாட்சி பிடிஞ்சுன்னு வந்தாளாம். இந்த ராணி மங்கம்மாள்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரின்னு சொல்கிறா, எங்களுக்கு விக்கிரகங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இவர் ஜோசியருடையும் மற்றவருடையும் குறிச்சொன்றவாளையும் எல்லாரையும் கேட்டு, இது எப்படிப்பட்டது, எந்த ஊருடைய கோவில், எந்த விக்கிரகம் அப்படின்னு கேட்கச்சு, பக்கத்தில் பெருமாள் பொட்டல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் இன்னைக்கு பெருமாள் இருந்த இடம் இன்னைக்கு பொட்டல் காடாயிடுத்து, அந்த இடத்துலேருந்து அடித்து வரப்பட்டது தான் இந்த பெருமாளுடைய விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாளாம். ராணி மங்கம்மாள் இந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் எழுப்புறார். எது, இந்த ஆடுதுறையில் பெருமாளுக்கு இவள் கோவில் எழுப்புறார். அந்த கோவில் எழுப்புறதுக்கு உதவியாக இருந்தவர்கள் கிருஷ்ணராஜு நாயக்கர் அப்படின்னு.
இந்த கிருஷ்ணராஜு நாயக்கருக்கு ஒரு இடத்துல தனக்கு அவருக்கு பெருமாள் காட்டுறாரா எந்த இடத்துல தன்னை ஸ்தாபிக்க வேண்டும். என்ன ஒருத்தரை நியமிச்சுட்டா யாரு ராணி மங்கம்மாள், நீ டேக் கேர் பண்ணிக்கோன்னுட்டு அவருக்கு ஆசை பெருமாள்கிட்ட வேண்டார். எந்த இடத்துல ஒன்று நான் வைக்கிறது, எந்த இடத்துல ஒன்று ஸ்தாபிக்கிறது அப்படின்னு கேட்குறார். அவர் ஒளிவட்டமாக காட்டுறதாக இந்த இடத்தில் நீ என்னை சமர்ப்பிப்பாயாக அப்படின்னு அந்த இடத்துல கோவில் கட்டுன்னு அவருக்கு ஆக்ஞை பண்ணதாக அந்த இடமானது இப்பொழுது திருக்கூடலூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திவ்யதேசம் இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இடம் இங்கே கொஞ்சம் நகர்ந்து வந்துவிடுது. இப்படி பெரிய திவ்யதேசமான இருந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து சிறிதாகிவிட்டது. இதை பார்த்தான் விஸ்வஜித் மன்னன். யாரு? உஷையை பிரிந்து விட்டான் இல்லையா, அதனால பெருசா இருக்கக்கூடியது அந்த பக்கம் அவன் இருக்கிறான், இந்த பக்கம் உஷை இருக்கிறாள். பெருமாளை தியானிக்கிறான். ஒரு நாள் தினமும் பெருமாளை சேவிச்சு 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்றான். உஷையும் விஸ்வஜித்தும் ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய தவறையெல்லாம் உணர்கிறான் விஸ்வஜித் மன்னன். அந்த நந்தக மகர்ஷியினுடைய புதல்வியான உஷையை தான் திரும்பவும் ஏற்றுக்கொள்கிறான். அப்படின்னு சொல்றது கரெக்டா இல்லை? உஷை கிட்ட வேண்டான், நான் செய்தது தவறு, என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு பெருமாளுடைய கட்டாட்சத்தால் தாயாருடைய அருளினால 2 பேரும் ஒன்றா சேர்றார். அந்த திவ்யதேசமானது திருக்கூடலூர் அப்படின்னு திவ்யதேச வைபவத்தை சொல்கிறோம். இன்னும் இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த நந்தக ரிஷி அப்படிங்கிறவர் யார்? உஷைன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி மகாராஜாவா ரிஷியாக இருந்தவர். பல வருடங்களாக தவம் பண்ணவர். எப்பயிலேருந்து தவம் பண்ணவர் தெரியுமா? ஹிரண்யன் இருக்கா இல்லையா, அந்த சமயத்திலேருந்து தவம் பண்ணவராம். இந்த ஹிரண்யனை வதம் செய்யணும் அப்படின்னு தேவர்கள்லாம் டிசைட் பண்ணால் முடிவெடுத்தா யார்கிட்ட கேட்கறது? அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல நந்தக மகரிஷி கூடி ஆலோசனை பண்ணுறாராம். அதாவது ஒவ்வொரு இடத்துல சித்திரக்கூடமாகட்டும், ஒவ்வொரு இடமாகட்டும், ஒவ்வொரு இடத்துல மகரிஷிகள் ஒரு 100-200 மகரிஷிகள் இருப்பா. அவகிட்ட கேட்பா. இப்போ நம்ம ஒவ்வொருட்டையும் நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய பெரியவாகிட்ட போய் வாங்கிக்கிறோம் இல்லையா, அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கின்றோம். இல்லைன்னா சில பேர்கிட்ட நமக்கு தெரிஞ்ச ஜோசியர்கள் அவர்கள்ட்ட போய் நம்ம ஜாதகத்தை காட்டி ஏதாவது கர்மவினை பயன் ஏதாவது இருக்கா, ஏதாவது பண்ணணும், பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறோமே, அந்த மாதிரி ரிஷிகள்லாம் கூடி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த இடமா இந்த திருக்கூடலூர் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த ஊருக்கு ரொம்ப பேர் சங்கமாபுரி. எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் சங்கமித்து இரண்யனுக்கு வதம் செய்வதற்கு ஒரு வழியை தேடுவதற்காக, பெருமாளை பிரார்த்திப்பதற்காக சங்கமித்த ஒரு இடம், கூடின இடம் சங்கமாபுரி, திருக்கூடலூர் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விசேஷமான காவிரி கரையில் இருக்கக்கூடியது. இதில் இன்னொரு விசேஷம், சின்ன விசேஷம் என்னன்னா, தாயார் நம்ம இந்த பெருமாளுடைய இப்போ பார்த்த படத்திலேயே பார்த்தோம், விக்கிரகம் மூலவர் இல்லை. மூலவர் பக்கத்தில் வழுத்தூர் அப்படிங்கிற இடத்துல தாயாருடைய மூலவருடைய சன்னதி இருக்கிறதாகவும், விக்கிரகம் உற்சவர் மட்டும்தான் இங்கே எழுந்தருளி இருக்கிறதாகவும் சொல்லிக்கிறார். அந்த பெருமாளுடைய படத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல தாயார் விக்கிரகம் மட்டும் இருக்கு. தாயாருடைய உற்சவமூர்த்தி மட்டும் இங்கே எழுந்தருளி இருக்கார். மூலவர் மூர்த்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய வழுதூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதாக சொல்லிக்கிறார். ராசிக்காரர்களுக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் பெருமாளை திவ்யக்ஷேத்திரத்தில் சேவிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விசேஷம். இதில் இன்னும் விசேஷம் என்னன்னா, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவா, ஆயில்யம் பூரம் 4ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவா, இவாளுக்கு இந்த க்ஷேத்திரத்திற்கும் இவாளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன, முதல்ல ஸ்தல விருட்சம். உத்திராடம் முதல் பாதம் அல்லது உத்திராடம் எல்லாருமே, ஆயில்யம் 4ஆம் பாதம், பூரம் 4ஆம் பாதம், இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் பிறந்தவா இந்த க்ஷேத்திரத்தில் திவ்யக்ஷேத்திரத்தில் இந்த பலாமரம் இங்கே இருக்கக்கூடியதே சங்கை உடையதான, சங்கை சங்கமிப்பதான இந்த பலாமரத்தை சேவிச்சு அதனுடைய அடியில் ஒரு அமர்ந்து
அதனுடைய விருட்சத்தினுடைய வைப்ரேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வாங்கிட்டு கொஞ்ச நாள் அங்கே நிறுந்துட்டு தாயாரை சேவிச்சுண்டு பெருமாளை சேவிச்சுண்டு நம்மளுடைய என்னென்னலாம் உள்ள கிடைக்கைகள் அத்தனையும் பெருமாள்கிட்ட நாம் சொல்லிட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பெருமாள் சேவிச்சு அந்த குளத்தில் முடிஞ்சோம்னா சங்கம தீர்த்தத்தில் தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக பத்மாசனி சமேத ஜகத்ரக்ஷனுடைய அனுபவம், அவனுடைய ஆக்ஞை, அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுக்கு நாம் எந்த அளவுக்கு, அதாவது முதல்ல மனுஷனுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் பலன் கிடைக்கும். டாக்டர்கிட்ட போகிறோம், இந்த டாக்டர் ஊசி போட்டால் அல்லது மருந்து கொடுத்தா நமக்கு சளியோ ஜலதோஷமோ உடல் வலியோ சரியாகும்னு ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். அதே மாதிரி 100 பங்கு நம்பிக்கையோட கோயிலுக்கு போகணும், 100 பங்கு 1000 பங்கு நம்பிக்கையோட பெருமாளை சேவிக்கணும். நம்பிக்கை தான் முக்கியம். அப்படிப்பட்ட நம்பி இந்த க்ஷேத்திரத்திற்கு இந்த நட்சத்திரக்காரால் வந்து சேவிச்சுட்டு போனால்னா நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் கைமேல் கண்கூடாக கிடைக்கும்.